சார் 5 வருஷமா நம்ம ஹாஸ்பிட்டலோட நல்ல பேரை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருக்கிற சில கயவர்களோட சரித்திரம் தான் சார் இது. சார், ஒருத்தர் பட்னிக்காக பணத்தை திருடலாம், அரசியல்வாதிங்க பதவிக்காக மக்களோட ஓட்ட திருடலாம், குற்றவாளிங்க தப்பிக்கிறதுக்காக உண்மையை திருடலாம், அத கூட மன்னிச்சிடலாம். ஆனா கடவுள் கொடுத்த உன்னதமான உயிர் உறுப்புகளை திருடுறது எவ்வளவு பெரிய பாவம். பாருங்க சார், பாருங்க சார், பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க சார். இதனால உன்னதமான நம்ம டாக்டர் தொழிலுக்கு எவ்வளவு அசிங்கம், கேவலம். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இலவசமா மருத்துவம் பாத்துக்க வர அப்பாவி 7 ஜனங்க கிட்ட உங்களுக்கு வயத்துல கட்டி அப்பெண்டிடைசஸ்னு போய் சொல்லி உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணாதான் உங்களால உயிர் வாழ முடியும்னு அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்தி எத்தனை பேரோட கிட்னிஸ் திருடி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? சார், இதுல எத்தனை டாக்டர்ஸ் ஈடுபட்டிருக்காங்க? இதுல ஈடுபட்டிருக்கிற மத்தவங்களா யாருன்னு கண்டுபிடிச்சு உடனே ஆக்ஷன் எடுக்கணும் சார். இல்லனா இந்த ஹாஸ்பிட்டலோட பேர் மட்டும் இல்ல சார், உங்க பேரும் புகழும் சேர்ந்துதான் கெட்டு போகும். அண்ட் ஒன் மோர் திங், இந்த விஷயம் அரசு அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிச்சு, நீங்க கம்பி எண்ண வேண்டியிருக்கும். வெல் டன் மிஸ் வசந்தி. இந்த ஆஸ்பத்திரியோட மதிப்பையும் மரியாதையும் காப்பாத்திருக்கீங்க. உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ நிச்சயமா நான் எடுக்கிறேன். அப்புறம் இந்த விஷயத்தை பத்தி வெளியில யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே? ஓகே சார், தேங்க்யூ. ஹலோ மிஸ்டர் தனிகவேல் சார், சந்திரனை கூட்டிக்கிட்டு உடனே ரூமுக்கு வாங்க. சரிங்க சார். கம் குவிக்லி. ஓகே சார். சார், எதுக்கு சார் அவசரமா வர சொன்னீங்க? என்னைய டாக்டர் நீ இந்த பாரு, நீங்க பண்ற முட்டாள்தனத்தால நான் ஜெயிலுக்கு போய் களி திங்கணும். டேம் இட். சார், எதுக்காக கோவப்படுறீங்க? வாய முடுறா முட்டா பயல. நீ ஒரு டாக்டர், உனக்கு ஒரு எடிபிடி இருந்து என்ன பிரயோஜனம்? பாரு, நல்லா பாரு. சார், இதெல்லாம் எப்படி சார்? அப்படி கேளுங்க. ஏன் நல்ல நேரம். அந்த வசந்தி ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன பொண்ணு. நாம ஏழைங்களை ஏமாத்தி மயக்க ஊசி போட்டு கிட்னி திருடுற விஷயத்தை அவ தெரிஞ்சுக்கிட்டா. நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? டேமிட் மடையன்களா? இதையே அவ என்கிட்ட பர்சனலா சொல்லாம பத்திரிகை போலீஸ்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தா இந்நேரம் என் மானவ மரியாதை எல்லாம் சமாதி ஆயிருக்கும்டா, சமாதி ஆயிருக்கும். ஒரு வகையில உண்மையை கண்டுபிடிச்சிட்டாலும் அந்த வசந்தி என்ன காப்பாத்தியும் விட்டுட்டா. சார், அந்த வசந்தி கிட்ட நீங்க என்ன சொல்லி வச்சீங்க? அவளை பாராட்டின. வேற வழி? நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவளை அனுப்பிட்டேன். சார், தயவு செய்து நான் சொல்றத கோவப்படாம கேளுங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் பத்தின உண்மைகளை மூடி மறைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் சார் இருக்கு. என்ன? அந்த வசந்தி உங்ககிட்ட சொன்ன உண்மைகளை அவ வேற யாருக்கிட்டையும் உளராம பாத்துக்கணும் சார். அவ வாயடைக்கிற வழிய நாங்க பாத்துக்கிறோம் சார். ஓகே.
ஏய் இழுத்து வாங்கடா. சந்திரன், நீயா? இதெல்லாம் உன் வேலையா? இது பாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியும். எங்க அக்கா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ரேகா. அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சது உன்னை சும்மா விட மாட்டாங்க. இத பாருமா, நீ ஏதோ பொம்பளை டாக்டர் ஆச்சேன்னு பார்த்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு வந்தமா, நோயாளிகளை செக் பண்ணமா, போவியா? அதை விட்டுட்டு ஹாஸ்பிட்டல செக் பண்றது, என்ன வாட்ச் பண்றது, பெரிய டாக்டர் வேவு பாக்குறது, என்ன இதெல்லாம்? இப்ப பாத்தியா, இந்த வார்டு பாய் சந்திரன் உன்னை ஹைஜாக் பண்ணிட்டான். சீ, இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பொழப்பா? இது பாரு, திரும்பவும் சொல்றேன், போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். மரியாதை என்ன விட்டுரு. டேய், புடிச்சு கட்டுங்கடா. கட்டுங்கடா. ஏய், என்ன சும்மா போயிடுற? வளையல கேட்டவா? டேய், வளையல கொடுங்கடா. ஆஹா, 5 பேரும் எனக்கு இல்லையா? பொறுங்கடா, உங்களுக்கும் தர்றேன். உன்னை எப்படியே விட்டா கத்திட்டு தான் இருப்ப. கட்டுற. இத பாருமா, இப்ப நீ பேஷண்ட், நான் தான் டாக்டர். புரிஞ்சுதா? ஏய், தள்ளுங்கடா. என்ன பாக்குற? போத ஊசி, பெத்தடின். ஏய், அவுத்து விடுங்கடா. பாவண்டா, அவுத்து விடுங்க. சீக்கிரம் அவருங்கடா. வாங்கடா, போடா. போலாம். வா. டேய், அரை மயக்கத்துல இருக்கா? இது பத்தாது. ஏய், தல்ற. போதையை ஏற்றிடுவோம். ஓகே. சந்திரா, விஷம் போட்டு தள்ள வேண்டியதுனா? டேய், அவசரப்படாத. அதுக்கான உத்தரவு நமக்கு இன்னும் வரல.
இவங்க அக்கா சிட்டில பெரிய போலீஸ் ஆபீசர். என்னது? அதனாலதான் டீன் யோசிக்கிறாரு. அவர் ஏதாவது கண்டிப்பா நல்ல திட்டம் வச்சிருப்பாரு. அது வரைக்கும் நாம போதை ஊசி போட்டே இருக்க வேண்டியதான், வெளியே விடாம. ஓகே, சரி வாங்க விளையாடிட்டே பேசலாம். சரியா? சரிதானே? மாமே சீட்டை களைச்சு போடு மாமே. ஏய், போடும் உட்கார்ற. போடுறா மாப்பிள்ள சேர்ந்ததா தெரியலையா? வேண்டாம் வேண்டாம். என்ன என்னங்க வசந்தி இன்னும் காணோம்? தினமும் டியூட்டி முடிஞ்சு சீக்கிரமே வந்துருவா. இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆகி இன்னும் வரல பாருங்களேன். ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது ஆபரேஷன் இருந்திருக்கும், ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது முக்கியமான வேலை இருந்திருக்கும். எதுவா இருந்தாலும் போன் பண்ணி சொல்லல. ஏன் டென்ஷன் ஆகுற? அவ செல்லுக்கு போன் பண்ணி கேள. சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி கேள. ஹலோ, நான் டாக்டர் வசந்தியோட அம்மா பேசுறேன். சொல்லுங்க மேடம். வசந்தி இருக்காங்களா? மேடம் அவங்க டியூட்டி முடிஞ்சு புறப்பட்டாங்களே. புறப்பட்டுட்டாங்களா? ஆமா மேடம். ஓகே. வசந்தி அங்கிருந்து கிளம்பிட்டாளாமே. வரவே இல்ல, லைப்ரரிக்கு ஏதாவது போயிருப்போமா? நீ ஏன் வீணா புலம்புற? அப்படிதான் சொல்லாம போக மாட்டாங்க. வந்துருவாமா? பார் அவளேதான் வந்துட்டா. போ போய் பாரு போ.